நாமக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து திருச்செங்கோடு பகுதியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திருச்செங்கோடு குடிநீர் திட்டத்திற்கு இடப்பற்றாக்குறை ஏற்பட்ட போது முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி தனது சொந்த செலவில் 75 லட்சம் ரூபாய் கொடுத்து இடம் வாங்கி கொடுத்த நிலையில் தங்களால் தான் இத்திட்டம் வந்ததாக திமுகவினர் பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினர். இந்த பகுதிக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது. அதற்காக ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை வேண்டும் என்று அண்ணனிடத்தில் கேட்டு மேட்டூருக்கு அருகாமையிலே பூலாம்பட்டியிலிருந்து 84 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த தண்ணீர் எடுப்பதற்காக ஏக்கர் கணக்கில் நிலம் வேண்டும் என்று சொன்னவுடன் அரசு அதுக்கு வழி இல்லை என்று சொன்னவுடன் நான் தருகிறேன் என்று அன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொன் சரஸ்வதி அவர்கள் 75 லட்சம் ரூபாய் கொடுத்து 4 ஏக்கரா வாங்கி கொடுத்து இன்று தண்ணீர் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் ஆற்று பள்ளிவாசல் இருந்தால் கூட நீ தண்ணீர் அந்த அளவுக்கு கிடைக்காது. கடலூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளரும் இயக்குநருமான தங்கர் பச்சான் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் வழிபாடு நடத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினர். மறுவாய் கிராமத்திற்கு சென்ற அவருக்கு ஏராளமான டிராக்டர்கள் அணிவகுப்புடன் வரவேற்பு அளிக்கப்பட பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கிய தங்கர் பச்சான் ஒரு டிராக்டரில் ஏறி தாமே ஓட்டி சென்று வாக்கு சேகரித்தார். வடசென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் சென்னை காசிமேடு பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகில் சென்று கோஷம் எழுப்பி வாக்கு சேகரித்த அவர் மீனவர்களின் பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் தேவாரத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஓபிஎஸ்ஸிடம் மிரட்டி கையெழுத்து வாங்கியவர் டிடிவி தினகரன் என்றும் சசிகலாவும் தினகரனும் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்தது பாஜக எனவும் குற்றம் சாட்டிய அவர், தாம் வெற்றி பெற்ற பிறகு விடுபட்ட மகளிருக்கும் உரிமை தொகை கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். ரெட்டல வழக்கில் 600 கோடி கொடுத்தாருன்னு சொல்லி டெல்லி திகார் செயல 2 மாசம் வச்சான். மோடி வச்சது உண்மைதானே? இன்னும் பணம் கொடுத்தவன் டெல்லி திகார் செயல தான் இருக்கான், வாங்கினவன். இவர் மட்டும்தான் வெளியே இருக்காரு. அப்பெல்லாம் பிஜேபி பத்தி வாயிலேயே பேசின தினகரன் இன்னைக்கு எந்த மூச்சில அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சு நிமிர்ந்து நிற்கிறாரு. இது என்ன நியாயம்? விருதுநகர் மக்களவை தொகுதி அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவுடன் இணைந்து அப்பகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், விருதுநகர் விஜய பிரபாகர் வெற்றி ஆகிய 3 வார்த்தைகளிலும் ஆங்கிலத்தில் முதல் எழுத்து வி என்பதால் மக்கள் தம்மை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2006 கேப்டன் முதல்ல நின்று ஜெயிச்ச தொகுதி விருதாச்சலம். அன்னைக்கு விஜயகாந்த் முதல் எழுத்து வி, விருதாச்சலம் வி, வெற்றி வி. இன்னைக்கு இந்த விஜயபிரபாகர் விருதுநகர் தொகுதியில் நிற்கும் போது முதல்ல வேட்பாளர் நிற்கும் போது விஜயபிரபாகர் ஆரம்ப எழுத்து வி, விருதுநகர் வி, வெற்றியும் வி. இந்த மக்கள் நீங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.